கர்த்தருக்கு சோத்திரம். ஏசாயா 46வது அதிகாரம் 3-4வது வசனத்துல, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் உன் தாயின் வயிற்றிலே உன்னை நான் கண்டிருக்கேன், உன் தாயின் வயிற்றிலேயே நான் உன்னை ஏந்தி உன்னை பாதுகாத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதிர்காலத்தை குறித்து ஒரு ஏக்கத்தோடு நீங்க இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். என் சரீரத்துல பலன் இருக்கிற வரைக்கும் நான் ஓடுகிறேன். ஆனாலும் என்னுடைய சரீரத்துல பலன் இல்லாம போகும்போது, என் கையில வருமானமும் பணமும் இல்லாம போகும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்களா? இந்த சொந்த பந்தெல்லாம் நான் நிறைய உதவி பண்ணியிருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம், நான் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அநேக காரியத்துல நான் உதவியாக நின்னேன். இவங்கெல்லாம் எனக்கு ஒரு இக்கட்டான சமையல நிற்பாங்களா அப்படின்னு அநேகருடைய உள்ளம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த காரியத்தை குறித்து, எனக்கு எதிர்காலத்துல என்னவாகும் என் வாழ்க்கை, நான் எப்படி இந்த பூமியில வாழுவேன், எப்படி இந்த பூமியில நான் நல்ல நிலைமையில மற்றவங்க முன்னாடி நான் தலை குனியாதபடி நான் வாழ்வேனா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து ஒரு மனசுல ஒரு ஏக்கத்தோடு ஒரு வேதனையோடு இருக்கலாம். அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ எதிர்காலத்தை பத்தி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, என்னவா ஆகும், எப்படி நான் நடப்பேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என்னால முடியுமா அப்படின்னு நீ கலங்கி கொண்டிருக்கிற உன் சரீரத்தினுடைய பலவீனத்தை நினைச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை, உன் தாயின் வயிற்றிலே நீ கருவாக இருக்கும் போதே, உனக்கு அப்போ இந்த உலகத்தை பத்தியும் யாரை பத்தியும் தெரியாத போதே நான் உன்னை ஏந்தி தாங்கி நடத்தினேன். அதே மாதிரி உன் முடி நரைமயிறு ஆன பிறகும், நரைச்சு போன வரைக்கும், நீ முதிர் வயதான வரைக்கும் உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துல ஆறுதல் மட்டும் இல்லைங்க, அந்த வார்த்தையின் மூலயமா தான் உங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். நீங்க அதை நினைச்சு நீங்க எதையாவது ஒரு காரியத்தை குறித்து இருதயத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இல்ல மற்றவர்களால நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அது குடும்பத்தாரால, யாராலையும், இந்த உலகத்தார் மனுஷங்களால நீங்க ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். எப்படி வாழுவேன், எப்படி நான் இதற்கு மேல நடந்து செல்லுவேன் என்று நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை பாதையில கர்த்தர் உங்க கூட இருப்பார். எந்த தடுமாற்றமும் இல்லாம நீங்க விழுந்து போகாம உங்களை அவர் பாதுகாத்து நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.